விசேஷமாக இந்த 40 நாள் உபவாச ஜெபம் நவம்பர் 22 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த உபவாச ஜெபத்தை மூன்றாவது முறையாக கடந்த 2023 தொடக்கம் அமேனுக்கு 2025 இந்த மூன்றாவது ஆண்டு இந்த 40 நாள் உபவாச ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயம் செயல்படுத்துவாராக. ஆமென். இன்றைக்கும் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே வந்திருக்கிறோம். இந்த 40 நாள் உபவாசம் தலைப்பு நான் உங்களுக்கு ஆமென் அறிவிக்கிறேன். என்ன தலைப்போடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டும், இதற்கு ஒரு தலைப்பு இருக்குல்ல, என்ன குறிக்கோள், என்ன தரிசனம், என்ன வெளிப்பாடு. முதல் நாளிலே ஆமென் இந்த தரிசனத்தை ஆமென் இந்த உபவாசம் எடுக்கிறோன்னா என்ன காரியத்துக்காக நம்ம உபவாசிக்கணும். தனிப்பட்ட விதங்கள் குறிப்புகள் இருக்கலாம், நிறைய ஜெப குறிப்புகள், பல காரியங்களுக்காக நம்மளுக்கு வேண்டுதல் விண்ணப்பம் தேவைகள் இதெல்லாம் இருக்கு. ஆனால் குறிப்பாக எதற்காக உபவாசிக்கணும், என்ன பர்பஸ், நம்முடைய வாழ்க்கையில் என்ன தீர்மானம், ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்ல, அந்த திட்டத்துக்காக ஜெபிக்கணும். வெறுமை நமக்காக மாத்திரம் ஜெபித்து முடிச்சிடக்கூடாது. அந்த திட்டத்திற்காக அதை நான் உங்களுக்காக அந்த தலைப்பு நான் கொடுக்கிறேன். யோவேல் 2:16 என்ன பர்பஸ், ஜனத்தை கூட்டுங்கள். தேவ ஜனத்தை நம்ம கூட்டணும். ஒரு திரளான ஜனக்கூட்டம் இருக்கு, ஜெபிக்காதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். அந்த ஜனத்தை கூட்டணும். அதுக்கு தான் இந்த 40 நாள் உபவாச ஜெபம். என்ன பர்பஸ், இந்த ஜனத்தை கூட்டுங்கள். தேசத்தில் இருக்கிற ஜனத்தை கூட்டணும். இந்த மீடியா எங்கெல்லாம் போகுதோ, ஆண்டவர் என்னெல்லாம் இந்த மீடியாவை ஆண்டவர் எங்கெல்லாம் பரப்புகிறாரோ, தேவ திட்டம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. பல மாநிலங்கள், மாவட்டங்கள், பல தேசங்கள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜனத்தை கூட்டுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். எதற்காக என்றால் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபை பாழாகி போய்விட்டது. சபை கெடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலே யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஜெப வீட்டை வியாபார ஸ்தலமாக மாத்திட்டாங்க. ஜெப வீடு தான் வியாபாரமா மாத்திட்டாங்க. இன்னைக்கு ஊழியம் வியாபாரமா மாறிடுச்சு. சபை கேலி கூத்தாக மாறிடுச்சு. கிறிஸ்தவ பாடல் கேலி பாடல்களாக மாறிடுச்சு. ஊழியர்கள் நடனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.